இந்த சாப்டரில் நீங்கள் பார்க்க போகிறது கேமரா எப்படி செட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு தேவையான ஒரு 3D மாடலிங்கை ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த ஐக்கானில் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி இந்த ஃபைலை எப்படியெல்லாம் கேமரா ஆங்கிளில் வியூ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகலாம். இந்த 3D மாடலில் அதை நீங்கள் கிரியேட் பண்ண 3D மாடலை ஒரு வியூ கேமரா மூலிமா பார்க்குறதுக்கு இந்த கேமரா எங்கே இருக்கும் அப்படின்னா விஷுவலைஸில் கேமராங்கிற ஆப்ஷனில் இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ளது புதுசாக கேமரா கிரியேட் பண்ணுறது. எந்த இடத்துல கேமரா வேணும், அது எந்த இடத்த டார்கெட் பண்ணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது ஆப்ஷன், நீங்கள் கிரியேட் பண்ண கேமரா விசிபிளாக தெரியணுமா இல்லை வேண்டாமான்னு செட் பண்ணி தான் இந்த கேமரா டிஸ்பிளே. ஃபஸ்ட்டு கேமரா, அதாவது கிரியேட் கேமராங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். உங்கள் கூட ஒரு கேமரா வரும். ஃபஸ்ட்டு கேட்குறது ஸ்பெசிஃபை த கேமரா லொக்கேஷன். எந்த இடத்துல உங்களுக்கு கேமரா வேணுமோ அந்த இடத்த செட் பண்ணிங்க. இந்த இடத்துலேருந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்த கேமரா செட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஸ்பெசிஃபை த டார்கெட் லொக்கேஷன். எந்த இடத்துல இந்த கேமரா டார்கெட் பண்ணணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும். ரேடியஸ் எல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். எந்த இடத்துல மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுமோ அதை பிக் பண்ணுங்கள். இந்த கேமரா இவ்வளோ சைஸுக்கு ஃபோக்கஸ் பண்ண போகுது. இந்த கேமராக்கு நீங்கள் நேம் செட் பண்ணாலும் செட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷன் கேம் 1 அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். ஓகே. அடுத்து உள்ளது நீங்கள் இதோட லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண பாயிண்ட் தப்பு அப்படின்னா லொக்கேஷன் LO அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமாக லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த இதுலேருந்து பார்த்தாலே போதும், இல்லை இங்கேருந்து பார்க்கணும். ஓகே. அடுத்தது ஹைட். எவ்வளோ எலிவேஷனுக்கு இது தெரியணும் அப்படிங்கிறத ஹைட் மூலிமா நீங்கள் டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஹைட் ஒரு 3. லொக்கேஷன் அகைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே தான் லொக்கேஷன் இருக்குது. டார்கெட் அப்படிங்கிறது இந்த கேமரா எந்த பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுதோ அதான் உங்களோட டார்கெட். T என்டர். கோஆர்டினேட்டை பேஸ் பண்ணி உங்களோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, Z வேல்யூ. இல்லைங்க லாஸ்ட்டாக சூஸ் பண்ண பாயிண்ட் 10, -3, -1 பாயிண்ட் தான் லாஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கீங்க. வேறு எதுவும் மாற்றினாலும் உங்களால் மாற்றிக்க முடியும். இந்த பாயிண்ட் தான் பார்க்கணும். ஸ்பெசிஃபை த லென்த்து. இந்த லென்த்தை எவ்வளோ நீங்கள் டிஃபைன் பண்ணிக்க முடியும். அந்த ஃபோக்கஸிங் லென்த் தான் இது. 50 mm. உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 40 mm டைப் பண்ணிங்க. ஓகே. அடுத்த கிளிப்பிங். நீங்கள் கிரியேட் பண்ண கேமராவில் உள்ள கிளிப்பிங் இமேஜ் தனியாக தெரியணுமா வேண்டாமான்னு சொல்கிறது தான் இந்த கிளிப்பிங். C என்டர். இந்த கிளிப்பிங் பிளேன் வேணுமா அப்படிங்கிறத எஸ். நோன்னு கொடுத்தீங்கன்னா இந்த கிளிப்பிங் பிளேன் உங்களுக்கு தெரியாது. எஸ்ன்னு கொடுத்து என்டர் பண்ணிங்க. உங்களுக்கு கிளிப்பிங் பிளேன் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அது ஆஃப்செட் ஃப்ரம் டார்கெட். டார்கெட் இருக்கிற இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளியே அந்த கிளிப்பிங் பிளேன் வேணுமோ அதை செட் பண்ணிக்க போகிறோம். டார்கெட் பிளேன்லேயே வேணும் அப்படின்னா 0ன்னு செட் பண்ணிக்கலாம். அடுத்தது வியூ. வியூங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்கள் கேமரா தனி வியூவை காமிக்கணுமா வேண்டாமான்னு செட் பண்ணிக்க முடியும். அது தனி வியூவை செட் பண்ணணும். இதுதான் கேமராவோட வியூ. நீங்கள் செட் பண்ண கேமராவுக்கு கிரியேட் பண்ண வியூ இதான். இதை பல எப்படி மாற்றுறதுக்கு நீங்கள் பேரல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது மூலியமாக மாறிடும். எகெயின் ஒரு கேமரா எந்த இடத்துல வேணும், இந்த இடத்துல அது ஃபோக்கஸ் பண்ணணும். ஹைட் லொக்கேஷன்லாம் மாற்றிடுங்க. லொக்கேஷன் இந்த இடத்துல இருக்கும். டார்கெட் பாயிண்ட்ஸ் சேம் பாயிண்ட்ஸ். லென்ஸ் ஒரு 40. அது எக்ஸிட். கேமரா செட் பண்ணதுக்கப்புறம் அது எக்ஸிட் பண்ணுறது மூலியமாக எக்ஸிட் பண்ணிக்க முடியும். கேமரா செட் ஆனதுக்கப்புறம் அந்த கேமராலேருந்து கிளிக் பண்ணுற அந்த கிளிப்பிங்கை எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். டேரெக்டாக அந்த கேமரா எங்கே விசிபிளாக தெரியும். அப்படி தெரியல அப்படின்னா இங்கே உள்ள பட்டன். பட்டன் ஆஃப்ல இருந்துச்சுன்னா தெரியாது. கிளிக் பண்ணுங்கள், அந்த கேமரா விசிபிளாக தெரியும். இந்த கேமரா கிளிக் பண்ண உடனே இந்த கேமரா எந்த வியூவை ஃபோக்கஸ் பண்ணுதோ அது தனியாக உங்களுக்கு கேமரா ப்ரிவியூங்கிற ஆப்ஷன் மூலியமாக தெரியும். ரொம்ப சின்னது பண்ணிக்கிறேன். அடுத்த கேமரா கிளிக் பண்ணுறேன். இந்த வியூ தெரியுது. இப்படி தெரியிறப்ப இது விஷுவல் ஸ்டைல். கேமரா மூலியமாக தெரியிறப்ப இது ஜஸ்ட் ஒரு கான்செப்டாக தான் தெரியணும். இது ஒரு ஹிடன் லைனாக தெரியணும். உங்களுக்கு 3D மாடல் இருக்குது. பட் இந்த ஃபோக்கஸில் பார்க்கும்போது உங்களோட 3D ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கும். இல்லை ரியலிஸ்டிக் மெத்தட்லேயே தெரியட்டும் அப்படின்னா ரியலிஸ்டிக் மெத்தட். அடுத்து உள்ளது ஷேடட் மெத்தட். நீ என்ன என்வரன்மெண்ட்டில் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்களோ அதை தவிர்த்து தனியாக எங்கே நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். வேறு எதுவும் நீங்கள் ஹைட் எதுவும் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஹைட் வந்து இவ்வளோ தூரம் வேண்டியில்லை, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண எங்கே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஜூமிங் ஃபோக்கஸை நீங்கள் அதிகப்படுத்தினா கரெக்டாக அந்த விண்டோ மட்டும் தெரியுது. மேலே கொண்டு போயின்னா ஃபுல் விண்டோ உங்களுக்கு தெரியும். கேமரா மூவ் பண்ணும்போது அது இங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். கீழேருந்து பார்க்குறேன், அதே நேரத்தில் மேலேருந்து பார்க்குறேன். மேலேருந்து பார்க்குறப்ப கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் வந்து பார்க்குறேன் அப்படின்னா எந்த டேரக்ஷன்லேருந்து நீங்கள் எந்த வியூ பார்க்குறீங்களோ அந்த வியூவை இந்த கேமரா செட் பண்ணிட்டு தனியாக பார்த்துக்க முடியும். இதோட டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்துவோம், உங்கள் டிஸ்டன்ஸ் அதிகமாகும். கேமரா நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணிட முடியும். இது கேமரா. இந்த கேமரா எக்ஸ்ட்ரா இன்னொரு கேமரா செட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அந்த கேமரா. அந்த புதுசாக வர கேமரா எப்போயுமே இதுக்கு நேராக இருக்கணும். இந்த பாயிண்ட்டுக்கு நேராக ஹைட்டாக இருக்கணும்.
ஸோ எந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த பாயிண்ட். ஓகே, ஸோ கரெக்டாக அந்த கேமரா டாப்பில் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது கரெக்டாக எக்ஸாக்டாக உங்களுக்கு டாப் வியூ கிரியேட் ஆகும். ஸோ இதை மூவ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த கேமரா டாப்பில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ சைடில் ஒரு கேமரா வேணாலும் சைடில் உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கேமரா கிளிக் பண்ணால் இதோட வியூவும், ஸோ இந்த கேமரா கிளிக் பண்ணால் இதோட வியூ உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த கேமரா நான் இப்போ டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இது தேவையில்லை. ஸோ ஒரு கேமராவை ஒரு பாத்தை டிபெண்ட் பண்ணி எப்படி நீங்கள் மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறதா அந்த மோஷன் அனிமேஷன். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பாத் தேவை. அந்த பாத்தில் கேமரா எப்படி ஃபோக்கஸ் ஆக போகுது, ஸோ அந்த பாத்தை டிபெண்ட் பண்ணி எப்படி போக போகுங்கிறத ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாத் டிசைன் பண்ணிக்குவோம். ஸோ ஹோமில் லயன். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து டேரெக்டாக ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிங்க. ஸோ இந்த லைன் தான் உங்கள் கேமரா மூவ் ஆகிற போகிற பாத். ஸோ அடுத்தது இந்த லைனில் எங்கே கேமரா ஃபோக்கஸ் ஆகணும், ஸோ எங்கேருந்து எங்கிட்டு போகணுங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்படி சூஸ் பண்ணுறதுக்கு அனிபாத், ANIPATH, ஸோ அதாவது அனிமேஷன் பாத். ஸோ மோஷன் பாத் அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு டேபிள் ஓப்பன் ஆகுது. இதில் ஃபஸ்ட்டு உள்ளது கேமரா. ஸோ கேமரா எந்த லிங்க், ஸோ பாயிண்ட் மூலியமாக நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்களா இல்லை ஒரு பாத்துலையா. ஸோ ஒரே இடத்துல உங்கள் கேமரா ஃபோக்கஸ் ஆகணும் அப்படின்னா பாயிண்ட்டையும், ஸோ ஒரு பாத்தை பேஸ் பண்ணி அது மூவ் ஆகணும் அப்படின்னா பாத்தையும் நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு தேவை பாத். ஸோ கிளிக் பண்ணி ஸோ எந்த பாத்தில் இது மூவ் ஆகணுமோ அதை, ஸோ அந்த பாத்தோட நேமை செட் பண்ணிக்க போகிறோம். இன்ஃபோன்னு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து டார்கெட். ஸோ இந்த கேமரா எந்த பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பாயிண்ட் மூலியமோ பாத் மூலியமோ சொல்லிக்க முடியும். ஸோ பாயிண்ட், ஸோ இந்த பாத்தை நீங்கள் டிஃபைன் பண்ணனால டேரெக்டாக நீங்கள் பாயிண்ட் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஏன் பாயிண்ட் சூஸ் பண்ணுறோம்னா இந்த லைனில் இந்த பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணணுமா இல்லை இந்த எண்ட் பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லலாம் இந்த பாயிண்ட். ஸோ உங்களுக்கு தேவை இந்த பாயிண்ட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த பாத்தில் கேமரா இருக்கும்போது இந்த பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணணும். இது இன்ஃபோ டார்கெட்னு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து இதை ப்ரீவியூ செட் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியூவில் உங்களுக்கு விஷுவலாக தெரியும். ஸோ உங்களோட கேமரா ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்டில் ரிவர்ஸில் கிரியேட் ஆகுது. ஸோ கேன்சல். ஸோ இந்த இடத்துல அனிமேஷன் செட்டிங். ஸோ ஒவ்வொரு ஃப்ரேம் ரேட் எவ்வளோதுன்னு செட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ், ஸோ எத்தனை ஃப்ரேம் உங்களுக்கு தேவை, ஸோ 300 ஃப்ரேம் தேவைனாலும் ஃப்ரேம் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரேம் செட் பண்ணும்போது செகண்ட் செட் பண்ணும்போது ஃப்ரேமும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இது ரிவர்ஸில் வரதுனால இங்கே டிக் அடிக்கிறது மூலம் உங்களுக்கு ஸோ 300 ஃப்ரேமும் இந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கும் கேமரா மூவ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல தெரியும். ஸோ இதே ரிவர்ஸில் இதை அன்டிக் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமரா உங்களுக்கு ரிவர்ஸில் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ அது எப்படி டிஸ்பிளே ஆகணும், ஸோ இந்த கேமரா கேப்சர் பண்ணுறது ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கணுமா இல்லை கான்செப்டில் வந்து இங்கே தனியாக மாற்றிக்க முடியும். ஸோ அது டிஸ்பிளே அப்படிங்கிறது இந்த டிஸ்பிளேல எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கட்டும். ஸோ இது ரெண்டும் சேவிங் ஃபார்மேட். ஸோ உங்களோட ஃபைலை நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்கன்னா எந்த ஃபார்மெட்டில் சேவ் பண்ண போகிறீங்க, AVI, MP4 அண்ட் WMVங்கிற ஆப்ஷனில் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ சேவ் பண்ணுறப்ப என்ன ரெசல்யூஷனில் அது சேவ் ஆகணும். ஸோ 1024x768. ஓகே, ப்ரிவ்யூ பார்க்குறேன். ரிவர்ஸில் கிரியேட் ஆகுது. ஸோ ஃபார்வர்டில் போனோம் அப்படின்னா இங்கே ரிவர்ஸுங்கிற ஆப்ஷனை கிரியேட் பண்ணிங்க, உங்களுக்கு ஃபார்வர்டில் கிரியேட். ஸோ இப்போ உங்களோட இந்த ஃபைல் ஃப்ரண்டில் மூவ் ஆகுது. ஓகே, ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த செட்டிங் படி இந்த கேமரா அதாவது இந்த ரெசல்யூஷனில் உங்களோட வீடியோ உங்களுக்கு ரன் ஆயிரும். ஓகே, ஸோ எந்த இடத்துல உங்களோட வீடியோ சேவ் ஆகணும் அப்படிங்கிறத கேட்கும். ஸோ எந்த பேரில் சேவ் ஆகணும், ஸோ டியில் AutoCAD 3Dயில் மோஷன் அப்படிங்கிற நேமில் இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ். ஸோ இந்த வீடியோ ப்ராசஸிங் ஆகுது. ஸோ 48 செகண்ட் ரிமைனிங். ஸோ ஒவ்வொரு ஃப்ரேம் ரேட் நீங்கள் கிரியேட் பண்ண 300 ஃப்ரேம் ரேட்டும் ஒன்று ஒன்றா கிரியேட் ஆகும். ஸோ உங்கள் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் டியில் ஸோ உங்களோட AutoCAD எங்கே சேவ் பண்ணி சேவ் ஆகிருக்கும். ஸோ வீடியோ ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணி AVI ஃபார்மெட்டில் கிரியேட் பண்ணதுனால AVI ஃபார்மெட்டில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ தனியாக ரன் ஆகும். ஸோ இது மாதிரி உங்களோட மோஷன் அதாவது கேமராவோட கிளிப்பிங்கை தனி வீடியோவை மாற்றிக்க முடியும்.
ஸோ இந்த கேமராவை ஸ்ட்ரெயிட் லைனில் இல்லாமல் ஒரு வேறு மாதிரி ஒரு கண்டினியூஸ், அதாவது வளைஞ்ச மாதிரி லைனில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தேவையான பாத்தை ஃபஸ்ட் டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இதையும் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேமராவும் டெலிட் பண்ணிக்க போகிறோம். ஸோ தேவையான ஸ்ப்ளைனை நீங்கள் போட்டுக்க போகிறீங்க. ஸோ டாப் வியூவில் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்ப்ளைன். ஸோ ஸ்ப்ளைன் எங்கே ஆரம்பிக்கணும்னு பார்த்துங்க. ஸோ இந்த இடத்துல ஆரம்பிக்கணும். ஸோ எந்த பாத்தில் உங்களுக்கு அந்த கேமரா மூவ் ஆகி வரணுமோ அந்த பாத்தை டிஃபைன் பண்ணிங்க. ஓகே, இந்த ஸ்பைன் போட்டதுக்கப்புறம் வேறு எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் உங்களோட பாத். ஸோ இந்த பாத்தில் உங்கள் கேமரா மூவ் ஆக போகுது. அட் சேம் டைம் இந்த பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி மூவ் ஆக போகுது. ஸோ ஐசோமெட்ரிக்கில் செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பர்ஸ்பெக்டிவ் மாறதுனால பேரல் வியூ. ஸோ இதில் கேமரா செட் பண்ணி இந்த பாதையில் மூவ் பண்ண போகிறோம். ஸோ அனி பாத். ஸோ என்டர். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது லிங்க் கேமரா. ஸோ எதில் லிங்க் கேமரா லிங்க் ஆகணும்? ஸோ இந்த பாத்தில். ஸோ இந்த பாத்து எதுன்னு டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இந்த உங்கள் பாத். ஸோ பாத்தோட நேம் கர்வ் அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, கருங்கிற ஆப்ஷனில் செட் ஆகிருக்கு. ஸோ ஒரே டயத்தில் நீங்கள் இந்த 4-5 பாத்தும் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ அது எந்த பாத்துன்னு இந்த ஆப்ஷன் மூலியமாக செட் பண்ணிக்கலாம். அது டார்கெட். ஸோ இந்த கேமரா இந்த பாத் வழியாக மூவ் ஆகும்போது எந்த பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும்? ஸோ அதுக்கு பாயிண்ட். ஸோ எப்போவுமே இந்த பாயிண்ட் அது ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். செட் பண்ணியிருக்கேன். ஸோ பாயிண்ட். ஸோ டிஆர்ஜின்னு டைப் பண்ணி ஓகே. ஸோ கேமரா லொக்கேஷன் செட் ஆகிட்டு, ஸோ அது பார்க்குற ஃபோக்கஸ் பாயிண்ட்டு உங்களுக்கு செட் ஆகிட்டு. அடுத்தது ஃப்ரேம் ரேட். ஸோ எவ்வளோ ஃப்ரேம் ரேட் வேணும்? ஸோ அது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸாக இருக்கணும், மொத்த டியூரேஷன் எவ்வளவு அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ 10 செகண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்குவோம். ஸோ அடுத்தது இந்த கேமராவில் டிஸ்பிளே ஆகிற விஷுவல் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் இந்த ஆப்ஷன் மூலியமாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்தது நீங்கள் இதை வீடியோவை மாற்றினீங்க அப்படின்னா என்ன ஃபார்மில் சேவ் ஆகணும், அதோட ரெசல்யூஷன் எவ்வளவு அப்படிங்கிறதையும் மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். உங்களோட கேமரா அந்த பாத்தில் நீங்கள் சூஸ் பண்ண பாயிண்ட்டை மட்டும் பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டு வரும். ஸோ இதே ரிவர்ஸில் நீங்கள் கிரியேட் பண்ண அப்படின்னாலும் இந்த ரிவர்ஸ் அன்டிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ரிவர்ஸில் போகிற மாதிரி கிரியேட் ஆகணும். எஸ்கேப். ஸோ இப்போ ஓகே கொடுக்குறது மூலியமாக இதை உங்களால் வீடியோவை மாற்றிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூவ்மெண்ட் உங்களுக்கு ஸ்லோவாக கிரியேட் ஆகும். ஸோ ஸ்லோவாக கிரியேட் ஆகணும், ப்ளஸ் அது நார்மல் டைரெக்ஷனில் கிரியேட் ஆகணும். ஸோ உங்களுக்கு கேமரா வியூ இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இதை நீங்கள் வீடியோவை மாற்றினாலும் மாற்றிக்க முடியும். ஸோ ஓகே கொடுக்குறது மூலியமாக ஏவி ஃபார்மேட்டில் ரெடி ஆக போகுது. ஸோ எந்த இடத்துல? ஸோ இது கவ்னு நேமில் இந்த வீடியோ சேவ் பண்ணுறேன். சேவ். ஸோ இந்த வீடியோட ரெண்டரிங் ப்ராசஸ் இங்கே நடந்துகிட்டு இருக்கும். ஸோ மொத்தம் எத்தனை ஃப்ரேம்? ஸோ 300 ஃப்ரேம். நீங்கள் 20 செகண்ட்ஸ் செட் பண்ணதால் 600 ஃப்ரேமாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ கீழே உள்ளது டைம் ரிமைனிங். ஸோ இங்கே அதோட ப்ரிவியூ, அதாவது உங்கள் ரெண்டரிங் ப்ரிவியூ சேஞ்ச் ஆகிட்டு வரும். ஸோ இந்த வீடியோ ரெண்டர் ஆனதுக்கப்புறம் அது நீங்கள் சூஸ் பண்ண லொக்கேஷனில் சேவ் ஆகிருக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்கு கர்வ் அப்படிங்கிற நேமில் ஒரு ஏவிஏ ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் ஜென்ரேட் பண்ண இந்த வீடியோ ஃபைல் கிரியேட் ஆகிரும். ஸோ இது மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணுற அந்த பாத், ஸோ கேமரா பாத்தை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்டை எப்படியெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணீங்களோ ஸோ அது தனி வீடியோவை கிரியேட் ஆகி சேவ் ஆகிருக்கு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் மோஷன் பாத் அனிமேஷன். ஸோ ஒரு கேமராவை ஒரு பாத்தை பொறுத்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ இந்த சாப்டரில் கேமரா எப்படி லொக்கேட் பண்ணுறது, ஸோ எந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணணும், ஸோ ஒரு கேமராவை ஒரு பாத்தை பொறுத்து எப்படி நீங்கள் மூவ் பண்ணலாம், அதாவது அனிமேஷன் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துட்டோம்.